ஹலோ மக்களே 141வது எபிசோட் பார்த்தா 4-5 குற்றவாளியை கூட்டு வராங்க. பார்த்தா அவங்கள வந்து ஒரு பிரிசனுக்கு தான் கூட்டு வராங்க. பார்த்தா அது கடலுக்கு நடுவில் இருக்கு. பார்த்தா அவங்கள கூட்டு வந்தோடனே அங்க உள்ள ஹெட் ஒருத்தர் நிக்காரு. சடனா பார்த்தா ஃபயர் செல் செலஸ்டியல் பிரிசன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுறாரு. நெஞ்சில் அடிக்காரு அவரு. பார்த்தா எல்லாருக்கும் அட்டாக் கொடுது. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்படியே அசால்ட்டா தான் நின்றுட்டு இருக்காங்க. கையில போட்டிருக்க விலங்கெல்லாம் எடுத்து விடுங்க சொல்றாரு. பார்த்தா எல்லாரோட விலங்கு எடுத்து விடுதாங்க. பார்த்தா பரட்டும் மீட்ஸுக்கு தான் நிக்காங்க. நீங்க பண்ண தப்பு வந்து பெரிய தப்புடா. அதனால சினோபியான உங்களை வந்து நாங்க வந்து லாக் பண்ணி கூட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கேஸ்டில் பேர் ஹொசுகி கேஸ்டில்டா. இப்ப நான் செலஸ்டியல் பிரிசன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு போட்டோம்ல, அது வந்து உங்களோட சக்கராவை லாக் பண்ணும். உங்களால இனிமேல் வந்து நிஞ்சுட்ஸ் எல்லாம் போட முடியாது சொல்லிட்டு இருக்காரு அவர். இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு போட்டிருந்தோம்ல, அது அப்படியே உங்களை எரிச்சுரும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்கு வர வச்சதே உங்களை வந்து நல்லா ஆக்குறதுக்காண்டி தான். நீங்க இங்க இருந்து தப்பிக்கன்னு மட்டும் நினைச்சீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிருன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்னைக்கு பிரிசன் இது வந்து முடியுதோ அன்னைக்கு தான் இந்த ஜுட்ஸு நாங்க ரிலீஸ் பண்ணி விடுவோம்னு சொல்றாரு. இனிமேல் எல்லாத்தையுமே சீஃப் ஆபீசர் பேங்கா வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாரு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அவர். வந்த ஒரு பேர் லார்ட் மூஜோ தேங்க்ஸ் சொல்றான். அவன் உன்ன பேங்கா சொல்றான், டே எவனாச்சும் இங்க இருந்து தப்பிக்க நினைச்சுன்னா தப்பிக்க அடுத்த போய் செத்துருவீங்கடா, இதாண்டா இங்க உள்ள ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கான். டாளுகளா இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான் சொல்லி கட்டிட்டு இருக்கான். பார்த்தா மொத்தம் அவன் 2 சொல்லிருப்பான். சரி இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டு பட்டா கேட்கான். டே நான் பேசல வந்து உள்ள நுழைஞ்சு உன் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோவை பார்த்து. டே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் மட்டும் மீறினீங்கன்னா செகண்ட் ரூல்ஸே உங்களை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். வாயை முடுறா பொடியான்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி தூக்குதான். பார்த்தா லாஸ்ட் ஒருத்தர் நின்று இருக்கான். டே நகலாம் சொல்றாங்க. பார்த்தா அவன் அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் வாசல தான் தாண்டுதான். பார்த்தா நக்கலா சிரிக்கான் பேங்கா. என்னன்னு பார்த்தா அந்த பிரிசனர் அப்படியே எரிஞ்சு செத்துட்டாங்க. பார்த்தா அப்படியே கருகி கீழே விழுதான். பார்த்தா ஒண்ணு எரிஞ்சுனா சாகல. பார்த்தா அவனால மூவ் பண்ணவே முடியல. அவன் சக்கரம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காது. சீக்கிரம் அவனை காப்பாத்தணும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா பர்ட்டோவே அடிச்சு நொறுக்குதான் பேங்கா. டாக்டரை கூப்பிட்டு அவனை உள்ளத்துக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து முழிக்கான் பர்ட்டோ. உடனே பழசை யோசிச்சு பார்க்கான் பர்ட்டோ. ஹொக்காகே ஆபீஸ்ல வச்சு மீட்டிங் நடக்கு. உடனே ஹொக்காகே கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு முஜினா கேங்க பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். அவன் ஆனா சொல்றான், ஆமா அவனை பத்தி தெரியும். லேண்ட் அஃபேர்ல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணவனுங்க அவனுக்கு தானே சொல்லிட்டு அவனோட பாச நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவனோட பாசலாம் யாருமே பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணுவோம், அவனோட பேரு அவனோட வயசு எதுவுமே யாருக்குமே தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் மறைமுகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேங்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்னா, யாராச்சும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த டீமை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அப்படி ஏதாச்சும் பேச நினைச்சாங்கன்னா அவங்களை கொன்றுவாங்கன்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அவங்க பாச பத்தி யாருக்குமே தெரியாது சொல்லிட்டு பர்ட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு ரீசெண்டா ஒரு லெட்டர் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. உடனே சொல்றான், கொக்குரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அது அந்த கேங்ல உள்ள ஆளுதான். ஆனா ரொம்ப நாளுக்கு முன்னாடி அங்க இருந்து விலகி வந்துட்டான்னு கேள்விப்பட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. கோக்குரின்னு ஒருத்தன் இதை அனுப்பியிருக்கான்னு சொல்றான். அவன் சில காலத்துக்கு முன்னாடி வந்து அந்த கேங்கிட்ட இருந்து சில பணத்தை திருடி இருக்கான். அவன் தான் வந்து இந்த லெட்டர் அனுப்பியிருக்கான்னு சொல்றான். ஆனா அவன் அந்த தப்புல இருந்து தப்பிச்சிட்டான். இன்னொரு வாட்டி திருடல வந்து மாட்டிக்கிட்டான். அதனால இந்த ஹொசுகி கேஸ்டில் தூக்கி அவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹொசுகி கேஸ்டில்ங்கிறது வந்து ஒரு ஹிடன் கிராஸ் வில்லேஜ்ல உள்ள ஒரு பிரிசன். அது அந்த ஊருக்காரங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கோகிரி போட்டோ தான் காட்டுறாங்க. அடுத்து போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, கோகிரி சொல்றதை பார்த்தா ஒரு காலகட்டத்தில் முஜினா கேங்ல அவனும் ஒரு மெம்பரா இருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ் ஆபீசர். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஹொசுகி கேஸ்டில் வந்து அந்த முஜினா கேங்ல உள்ள ஆளு உள்ள நுழைஞ்சிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எந்த நேரத்துல கூட கோகிரி வந்து அவன் கொல்ல தயாரா தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன எழுதிருக்கான்னா, அவனை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி தான் அந்த லெட்டரை எழுதிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு நம்ம மட்டும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அவன் எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லியிருக்கான் ஷிகமாரு. இது கண்டிப்பா உண்மையா இது பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்கா. இது ஒன்னே மீட்ஸுக்கு சொல்றான், இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா பிரிசன்ல உள்ள ஆளு வந்து கோக்கிரியை காப்பாத்த தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊரே வந்து முஜினா கேங்னால தான் பெரிய பிரச்சனையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிடன் கிரேஸ் வந்து சின்ன ஊர். அதனால அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண பாப்பாங்களா என்ன பண்ண பாப்பாங்கன்னு ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ் ஆபீசர். ஆல்ரெடி வந்து லெட்டர் அனுப்பிட்டோம் கோக்கிரியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. நான் சொல்றேன், இப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னா அவன் எப்பனாலும் கொன்றுவாங்க. அதனால பர்ட்டோ மீட்ஸ்கி அதனால அந்த பிரிசன்ல இருந்து அண்டர் கவரா நீங்க போங்கன்னு சொல்றான். அவன் கோக்கிரியை ப்ரொடெக்ட் பண்றோம், அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து முழிக்க சாரடா நம்ம மட்டும் தான் போலேன்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி அதுக்குள்ள வந்து பிரிசனர்ஸ் அனுப்ப தான் போறாங்க, அதுல உங்களையும் சேர்த்து அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இது சுனின் கிளாஸ் மிஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டீமை செலக்ட் பண்ணோம், அவங்களால போக முடியல. ஆனா உங்க எபிலிட்டி வந்து சுனின் அளவுக்கு இருக்கனால உங்களை அனுப்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த பிரிசனர்ஸ் வந்து யாராலும் நிஞ்சுட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஜுட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீட்ஸி கேட்கான். ஆனா கவலைப்படாதீங்க, செலக்டியல் பிரிசன்காரன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கா தான் போடுவான், ஒரிஜினல் போட மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பிரிசனை கட்டுறாங்க. பர்ட்டோவும் மீட்ஸியும் உள்ள கூட்டு வந்துட்டாங்க. உள்ள ஆல்ரெடி 3 பிரிசனர்ஸ் இருக்கானுங்க. வந்தோன்னு கேட்கறானுங்க, டே 3 பேர் வருவான்னு சொன்னாங்க, நீங்க 2 பேர் வந்து தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிருக்கானுங்க. ஒருத்தன் படுத்திருக்கான். சடனா பார்த்தா படுக்க கிளம்பிட்டாங்க. அவங்க அது திரும்பி சாடா கட்டுறாங்க. நான் மட்டும் தான் மிஷன்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னன்னு பார்த்தா அவளை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி உள்ள அனுப்பியிருக்கான். பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ள போறா, ஜேர்னலிஸ்டா இறங்குறாவா. பேங்கா சொல்லிட்டு இருக்கான், நீங்க என்ன படிக்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியல, ஆனா நீங்க வெளியே வாழ்ற வாழ்க்கைக்கு இங்க வாழ்ற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெட் எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணி படுக்கலான்னு போறானுங்க. அவனுங்க பார்த்தா மீட்ஸ்க்கு எடுத்துன்னு ஒருத்தனுக்கு ஹலோ சொல்றான். பார்த்தா அவன் மதிக்காம திரும்பி போய்கிட்டே இருக்கான். அவன் பார்த்தா அந்த பெருசா இருக்கும் பேர் கெடாமா, அவன் என்னைக்கு யாரையும் மதிக்க மாட்டான். ஆனா அவனை பத்திலாம் கவலைப்படாதீங்க சொல்றான். இன்னொருத்தன் சிகப்பு முடி வச்சிருக்கான் சொல்லிட்டு இருக்கான். டே நீங்க லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருந்து வந்தீங்களாமே அப்படியா சொல்லி கேட்காம, ஆமா என்னோட பேர் பர்ட்டோ, இவனோட பேர் மீட்ஸ்கின்னு சொல்றான். உன சிகப்பு முடி வச்சுக்காரன் சொல்றான். என்னோட பேர் அரை கீழே இருக்கும் பேர் காமட்டான்னு சொல்றான். எதுக்காண்டி தான் நீ உள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேட்காம, 8 வருஷம் நாங்க திருடிக்கிட்டு இருந்தோம், அதனாலதான் உள்ள வந்தோன்னு சொல்றான். அவன்
அதுக்கப்புறம் சடனா பர்ட்டோ திரும்புறான், பார்த்தா அவனோட பிரஷ்ஷை காணோம். என்னன்னு பார்த்தா காமாட்டா தான் திருடி வச்சிருக்காத, என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு, யார் முதல்ல எதை எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றான். பார்த்தா பர்ட்டோ ஒரு மாதிரி சோகமாகறான். பார்த்தா அவன் கையில வச்சிருக்க மேகசினை கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம பார்த்தா அவன் புக்கு காணா போயிருச்சு. என்னன்னு பார்த்தா அது மீட்ஸ்கி எடுத்துட்டான். சொன்னீங்க யார் முதல்ல எடுக்காங்களோ அது அவங்களுக்குள்ளதுன்ட்டு, டூத் பிரஷை கொடுங்க அப்புறம் அந்த புக்கை தரேன்னு சொல்றான். அவன் உடனே பார்த்தா அரை குடிச்சிட்டு வரான். சரி வாங்கடா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பிட்டாங்க. பேங்க எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். அந்த பிரிசனை பத்தி யாருமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா கடலுக்கு நடுவில் தான் அந்த கேஷ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு சாப்பிட்டு இருக்க அந்த செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு உடைக்கணும்னா தண்ணி அதிகமா ஊத்தணும்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காவா. தண்ணியை ஊத்தக்கூடாது, ஃபயர் ஷெல் தான் போடணும்னு சொல்றான் அவன். ஆனா அதுக்கு மீறி நிறைய தண்ணி ஊத்தினாலும் அந்த ஜுட்ஸு உடையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அந்த அளவுக்கு நிறைய அவங்களுக்கு கிடைக்காது, அது கிடைச்சாதானே அந்த ஜுட்ஸு அவங்களால உடைக்க முடியும்னு சொல்லிட்டு அது என்ன ரூம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சாடா அதுதான் மெடிக்கல் வார்டு, அங்கதான் நிறைய பேர் அட்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா பிரிசனுக்குள்ள பேங்கா கூட்டு வரான். பார்த்தா எல்லாருமே அங்க சாப்பிட லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. பர்ட்டோவே மீட்ஸ்கியும் அவன் பார்த்துட்டா. பார்த்தா சாடா தனி நின்னுட்டு இருக்கா. நீ தனியா போகாத, ஏன்னா இந்த உட்டன் டேக் ஒன்றை இருந்தா மட்டும் தான் நீ இங்க இருந்து உள்ள போக முடியும், ஏன்னா அது என்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நக்கலை சிரிச்சுட்டு கூட்டு போய்கிட்டே இருக்கான். சாடா கட்டிட்டு வரான். அந்த செலஸ்டியல் ஃபேமிலி இருக்க சமயத்துல வந்து கேஷில் இருந்த மாதிரியே தான் இப்பவும் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வராவா. அவனும் ஆமான்னு சொல்றான். செட்டப் எல்லாமே ஓல்டு ஃபேஷன் தான் சொல்லிட்டு இருக்காவா. இந்த செட்டப் எல்லாமே ஓல்டு ஃபேஷன் தான். அப்ப உங்களுக்கு டிசாட்டிஸ்பேக்ஷனா இருக்கான்னு சொல்லிட்டு சாடா கேட்கா. ஆமா லார்டு மூஜோ நானும் தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரோம், அவர் எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்டா இருக்காரு, ஆனா பிரிசனர் எல்லாம் அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும், ஆனா அதுவே அவருக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பேங்கா இவங்க பேசிக்கிற நேரத்தில் சடனா ஒரு 2 பேரும் சண்டை போடுறாங்க. டே சண்டை போடாதுன்னு சொல்லி பேங்க வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா லார்ட் மூஜோ வந்து ஸ்ட்ரெயிட் வந்து சாட்டாட்டா கேட்கான். பர்ட்டோ மீட்ஸ்கி இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த ஆட்டத்தை ஆடும்போது சொல்லி சாடா கேட்கா. முடிஞ்ச அளவுக்கு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்காரு. சாரடா சொல்றா அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அரைய கட்டுறாங்க. அரை சொல்றான் அவன் தான் சப்ளையர், உனக்கு என்ன வேணுமோ காசு கொடுத்துட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்றான். அவன் ஜெயிலுக்குள்ளேயும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு டே காசு தாண்டா பேசும், காசு இருந்தா போதும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்றான் அராய். அதுக்கப்புறம் தான் சாப்பிட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ட்டோ வந்து உள்ள பேச ஆரம்பிச்சிட்டான். முஜினா கேங்ல வந்து 2வது கமெண்டர் வந்து இங்க வந்து லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பர்ட்டோ கேட்கான். ஆமாடா அதையும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பர்ட்டோ கேட்கான் நம்மளும் திருடன் தானே, அவன மாதிரி ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். டே அவன் ரொம்ப பிரச்சனை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனை தனி ஜெயிலத்துக்கு போட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற ஆள் பேர் வந்து சுக்கியோடா, அவன் ரொம்ப பிரச்சனை கொடுத்தான்னு சொன்னாங்க, ஆனா கூடிய சீக்கிரத்துல இங்க வந்தான், கோக்குரி கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால அவனை தனியா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோக்குரி வேற அவன் தொழிச்சாண்டா, அதனால தான் அவனை பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு தனி ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கோக்குரி இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ கோக்குரிக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெடிக்கல் வார்டுல தான் இருக்கான், அவன் அங்கதான் நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நைஸ் பிளேஸா ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அங்க ஃபுல்லா ஏசி இருக்கும்டா, அதனால ஜாலியா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப எனக்கும் போன ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே அப்படிலாம் போக முடியவே முடியாடா, உண்மையிலே உனக்கு பிரச்சனை வரலாம்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ இங்க இருந்து அங்க ஏமாத்திட்டு போன மட்டும் நினைக்காத, ஏமாத்திட்டு போன நினைச்சு உன் கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படிலாம் சொல்றது பார்த்தா நான் கண்டிப்பா போனது எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் போனா சொல்ல போனா நான் உன்னை அங்க அனுப்ப மாட்டேன், ஏன்னா அங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அராய். அதுக்கப்புறம் பார்த்தா அராய் வந்து அவங்களை அப்படியே கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். இது கிளாஷில் பேர் ஹோசி கேஷ்ல உனக்கு தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். அவன் ஹோசி கேஷ்ல எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா இங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாமே ஹோசிக்கு சைனீஸ் லேட்டன் பிளான்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹோசிக்கு செடியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆமாடா, ஆனா இது வந்து நிறைய பாய்சனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல சிவப்பு கலர் இருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அதுல ஒயிட் கலர் இருக்கு, அதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிரிசனர் இருந்தான்டா, அவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டு அந்த ஒயிட் ஒன்று எடுத்து சாப்பிட்டான். அதனால பார்த்தா உடம்புல ஒரு மாதிரி வாதம் அடிச்ச மாதிரி அங்கே செயலிழந்து போய் படுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆராய். அதை சாப்பிட்டோம்னா நான் டாக்டர் போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். டே ஆனா அதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு மாதிரி நீ தேடத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆராய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பண்ணலாமான்னு சொல்லிட்டு மீட்சி கேட்கான். இது ஒரு மிஷன், இதை பண்ணியா தெரியும்னு சொல்லிட்டு எப்படா உள்ள போலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சுத்தி பார்க்கான், கார்லாம் இருக்காங்க, எப்படி போகணும்னு சொல்லி மீட்சிக்கிட்டு இருக்கான். அங்க பேர் ஒரு ஒயர் இருக்கு, அது மூலியமா தான் போக முடியும்னு சொல்றான். அவன் வெயிட் அதை தாங்குவோம்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. சடனா பார்த்தா அவன் பாம்பு அனுப்பி விடுதான். அவன் பாம்பு அனல் வேகத்துல போகுது, பார்த்தா உள்ளே போய் இறங்கிருச்சு மாசா. வேறடா டைம்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கார்டு கத்துறான். பார்த்தா எல்லாரும் கிளம்புறாங்க. பர்ட்டோ மீட்ஸ்கி மட்டும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்காங்க. உன்னோட பாம்பு எடுத்துட்டான்னு சொல்லி கேட்காம பார்த்தா மீட்ஸ்கியோட பாம்பு பாத்துருச்சு, அதை தூக்கிடவும் செஞ்சிருச்சு. பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு. உடனே பார்த்தா கார்டு சொல்றான், டே டைம் முடிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதை வாங்கலாம், அடிச்சு நொறுக்கணும்னு சொல்றான். உடனே பர்ட்டோ சொல்றான், என்னோட கை வந்து இதுல மாட்டிக்கிருச்சு, இது வந்து எடுத்து விடுங்கன்னு சொல்றான். மீட்ஸ்கி சீக்கிரம் வரவிடான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உங்க கதையை முடிக்க போறோம்னு சொல்லி அந்த கார்டு பக்கத்துல வரான். அதுக்குள்ள பார்த்தா அவன் பாம்பு வந்து அவன் கைக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. சார் என் கை சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ அனல் வேகத்துல போறாங்க இருந்து. பாட வேலையை முடிச்சுன்னு சொல்லிட்டு பிரிசனுக்குள்ள போய் சேர்ந்துட்டானுங்க அவனுங்க. சரி இதை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே நீ சீரியஸாவா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஏர் கண்டிஷனர் பார்க்கணும் நல்லா சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு சடனா பர்ட்டோ சாப்பிடுதான். டே ஏன்டா சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னு அப்படி பர்ட்டோ சாஞ்சிட்டான்.
கார்டுங்க வாங்க இவன் ஒரு மாதிரி படுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா சடனா பார்த்தா மெடிக்கல் டீம்ல இருந்து வந்து பர்ட்டோ அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அங்க இருந்து பார்த்தா சாடா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பர்ட்டோ பண்ண பிளான பார்த்துட்டு சந்தோஷப்படுறாவா. உடனே திரும்பி சாடா பழசை வச்சு பார்க்க அந்த கோக்குரிங்க நம்பலாமா, ஏன்னா அவனே ஆல்ரெடி பிரிசன்ல தானே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ நட்ட சொல்றான், அண்டே அந்த கோக்குரி நல்லவனா நல்லவன் இல்லையா அதையும் நம்ம தாண்டா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழி வந்துட்டான். பார்த்தா பர்ட்டோக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவனோட பேர் இல்லாம கேட்காங்க. பார்த்தா அவனால செயலக்கவே முடியல, அப்படியே மயங்கியே கிடக்காம. பார்த்தா பர்ட்டோ எந்திக்கான். பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்காரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு குடிக்கான். வாயிலாம் ஒரு மார்க்கும் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கான். சேஃபா தான் இருக்கீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெடிக்கல் வார்டில் இருக்கணும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பாடான்னு சொல்லிட்டு நினைக்காம அவர்தான் தேடி வந்து அவர் கோக்குரின்னு சொல்றான். பார்த்தா வந்தவன் தான் கோக்குரி பொழுக்கு பிளேட்டை வச்சு மண்டையிலே அடிச்சு மயங்கி வச்சுட்டான். அவனை பார்த்தா பர்ட்டோ கெட்டி போட்டுருக்கான் அந்த பெஞ்சில. யார்டா நீ என்னை கொல்லவாட வந்து சொல்லி கேட்காம, டேய் உன்னை கொல்ல வரடா உன்னை காப்பாத்த வந்து சொல்றான். பர்ட்டோ ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன், நீ கொடுத்த லெட்டரை பார்த்து தான் வந்திருக்குன்னு சொல்றான். சரி அப்படின்னா நீ வந்தீனா நான் கொடுத்த லெட்டர் என்ன கலர்ல இருந்துச்சு என்ன கலர்ல இருந்துச்சு சொல்லி கேட்காம, ஏன்டா இதெல்லாம் சொல்ற கேட்கறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், டே ஒழுங்கு முறையா சொல்லு சொல்றான், நீ கொடுத்த லெட்டர் ப்ளூ கலர்னு சொல்றான். பாட நீ உண்மையிலே காப்பாத்தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோக்குரி சந்தோஷப்படுறான். கொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு கெட்ட அவுத்து விடுதான். என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான். ஆல்ரெடி என்னை கொல்ல பார்த்தாங்க அதனாலதான் இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். யாராச்சும் என்னை திரும்பி கொல்ல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வேணே மண்டையை வந்து செவத்துல அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலே வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லவ மாதிரி தான் இருக்க பொழுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ டே நீ முஜினக்கா கூட பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டியே அது உண்மைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கேங்க விட்டு தாண்டி வந்துட்டு ஏன்டா அரெஸ்ட் ஆனு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ ஹிடன் லீஃப் வில்லேஜ் கூட்டு போன எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னை எத்தனை வருஷம் இங்க லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். 10 வருஷம் சொல்றான். சரி அதெல்லாம் விடு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் இந்த மாதிரி இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு போற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சேன், அதனால எக்ஸ்ட்ரா 10 வருஷம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுக்கியா வர உள்ள வந்துட்டான், அதனால தான் நீ பயந்து இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். உன்னை சேஃபா கூட்டு போறது என்னோட வேலை சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஏன் வந்து பயங்கரமான ஆள்டா, என்னை காப்பாத்தி கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சுக்கியா இருக்க பிரிசனை காட்டுறாங்க. சுக்கியா உள்ள இருந்து பேசிட்டு இருக்கான். பாதி வெளிச்சம் பாதி இருட்டு, என் பக்கம் தான்டா லக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனுக்கு யாரோ லெட்டர் வந்து கொடுக்காங்க. என்ன கத்தியை யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்புறம் பார்த்தா திரும்பி பர்ட்டோ கட்டுறாங்க. நீ போறியான்னு சொல்லிட்டு கோக்கரி கட்டிக்கிட்டு இருக்கான். டே என்னோட ஃபீவர் சரியாயிட்டு அதனால இருந்து கிளம்புன்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா பர்ட்டோ பார்க்க டாக்டர் வந்துட்டாரு. டே எதையும் சாப்பிடாத இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி டாக்டர் அவனை அனுப்பி வைக்காரு. சடனா பர்ட்டோ பிடிச்சி தள்ளுறானு கார்ட்ஸ். டே பிரிசனர்ஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் டாக்டர். சடனா பார்த்தா வேற ஏதோ பிரிசனை கட்டுறாங்க. எவனோ ஒருத்தர் கார்டை வச்சு அக்சஸ் பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். யாருன்னு தெரியல. சடனா உள்ள கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா போய்கிட்டு இருக்கான சடனா பார்த்தா கோக்கரி கத்த ஆரம்பிச்சான். கோக்கரி அவனை அட்டாக் பண்றான். பர்ட்டோ அனலகத்தில் உள்ள போறான். பார்த்தா கோக்கரி லைட்டா வெட்டிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவன் சாவல. யாருன்னே தெரியல. நீ ஒருத்தர் கொல்ல வந்தா சொல்லிட்டு இருக்கான். கோக்கரி பர்ட்டோ சொல்றான், எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்திருக்கான், சீக்கிரம் அவனை போய் புடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் வேலை யாராச்சும் உன்னை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர். டே இது வந்து மெடிக்கல் வார்டரா, இங்கெல்லாம் வந்து யாரும் வர முடியாது சொல்லிட்டு இருக்காரு. அவரு உண்மையிலே வந்து அட்டாக் தான் பண்ணாங்க சொல்லிட்டு இருக்காங்க. வந்தவன் அப்படியே அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த உட்டன் டேக் அவன் கையில வச்சிருக்கான். அதை வச்சுதான் உள்ள வந்திருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.